ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னு கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். இதுவரையில் யாரும் செய்யாத 234 தொகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் ஆய்வு செஞ்ச ஒரே அமைச்சர் நம்முடைய கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடுவனூர் அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. ஓசூர் அருகே 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு அஞ்சட்டி வட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் பெரியநாயகம் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. விருதாச்சலத்தில் 5 வயது பள்ளி குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி தாளாளரான திமுக கவுன்சிலர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்க பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் நீங்க மறந்து எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது. இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக பதவியேற்று 11 மணிக்கு தளபதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா 11:05க்கு மாட்டு வண்டியை நீங்களே ஆத்துக்கு ஓட்டுங்க. எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க. தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க. அந்த அதிகாரி இருக்க மாட்டாங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறார். இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. அடா பாவீங்களா, இத்தனை வருஷமா ஒண்ணுமே பண்ணலையாடா. பேசாம நம்ம தலைவனுக்கு ஓட்டு போட்ட வேண்டியதா. விசில் அடிக்க ரெடியா?